So hey guys, welcome back to our channel. So yes, நம்ம சேனலோட இது செகண்ட் சாப்டரோட 5th கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹோப் யூ சீன் எவ்ரி வீடியோ. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நீட் பயாலஜி 360 தமிழில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கிளாஸ் 5 ஆஃப் சாப்டர் 2. ஸோ எஸ் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, இதுதான் நம்மளோட யூனிட் 1. இதில் ஃபஸ்ட்டு சாப்டரான லிவிங் வேர்ல்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சாப்டரில் 5th கிளாஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் சாப்டர் நான் சொல்லிவிட்டு ரொம்பவும் முக்கியம், எவ்ரி திங் that goes under it அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் எல்லாத்தோட பேசிக்கும் கூட. ஸோ இந்த கிளாஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக வர கிளாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக நீங்கள் கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ எஸ் இதுதான் நம்ம செகண்ட் சாப்டரோட சிலபஸ். ஸோ 5 kingdom of classification, salient features of 5 kingdom, classification of Monera, Protista, fungi, lichens, viruses, viroids. ஸோ எஸ் நம்ம இதில் கிளாஸ் 1 and 2ல 5 kingdom classification பார்த்துட்டோம். தென் salient features of 5 kingdom செகண்ட் கிளாஸில் பார்த்தோம். தென் மொனிராவோட கிளாஸிஃபிகேஷன் இஸ் 3rd கிளாஸ், ப்ரோட்டிஸ்டாவோட கிளாஸிஃபிகேஷனை 4th கிளாஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 5th கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அபவுட் ஃபங்கை. ஸோ எஸ் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் ரிஃபர் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் கிளாஸ் 2ஆவது பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதில் தான் எல்லாத்தோட பேசிக்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் 5குள்ளே போவோம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். ஸோ எஸ் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிங்டம் ஃபங்கை. ஸோ இதுவரையும் நான் நடத்தின எல்லாத்தையும் ஆஸ் ஐ சே உங்கள் நீட் புக் உங்களோட என்சிஆர்டி புக்கை கையில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் டு பி அ ஓப்பன் டாக். எல்லா அகாடமிஸும் சரி அவங்க வந்து அவங்களோட மெட்டீரியல்ஸை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே கொஷின்ஸ் எல்லாம் எதுலேருந்து கேட்குறாங்களோ அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம எத்தனை மெட்டீரியல்ஸ் படிக்கிறோம் முக்கியம் கிடையாது, எவ்வளோ டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுறோம் முக்கியம் கிடையாது. த அவுட்கம் இஸ் த கீ, த அவுட்கம் இஸ் த கோல். ஸோ நம்ம கடைசியாக எக்ஸாமில் உட்காந்து அந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சு அந்த ஆன்சரை நம்ம பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிட்டு வர்றது தான் நம்மளோட சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். அதை தவிர்த்து நீங்கள் எத்தனை புக் படித்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் படித்தாலும் சரி, எதுவுமே நமக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ எஸ் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து என்சிஆர்டிஸை நம்ம ரொம்ப வந்து லோ கிரேட் பண்ணி நம்ம மற்ற அகாடமி மெட்டீரியல்ஸ் அந்த புக் இந்த புக்குன்னு படிப்போம். ஆனால் கேட்குற 90% ஆஃப் கொஷின்ஸ் நம்ம என்சிஆர்டியில் இருந்தால் டேரெக்டாக கேட்குறாங்க. ஸோ என்சிஆர்டி இஸ் த கீ. என்சிஆர்டியை யார் மதித்து படிக்கிறோமோ அவங்க மட்டும்தான் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அண்ட் this is my thought and this is what I'm insisting from the day 1. ஸோ என்சிஆர்டியை குறைவாக இட போடாதீங்க, என்சிஆர்டியை நல்லா படித்து இது பண்ணுங்கள். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு விஷயம் இது தான். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் அ கீ டு கிளியர். ஸோ எஸ் நெக்ஸ்ட் நம்ம கிங்டம் ஃபங்கையில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிங்டம் ஃபங்கை. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கிங்டம் ஃபங்கை. ஸோ ஃபங்கை அண்ட் ப்ரோட்டிஸ்டா. ஸோ மொனிரா அண்ட் ப்ரோட்டிஸ்டாக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்த மாதிரி ஃபங்கை அண்ட் ப்ரோட்டிஸ்டாக்கு நடுவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ்? இதுவும் யூகேரியாட், இதுவும் யூகேரியாட். ஸோ இதுலேயும் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதுலேயும் நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் டிஃப்ரென்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. ப்ரோட்டிஸ்டாவோட பாடி ஆர்கனைசேஷன் சிங்கிள் செல்லுலார், ஒரு செல் தான். ஆனால் ஃபங்கை இஸ் அ மல்டி செல்லுலார். ஸோ ஃபங்கை வந்து ஒரு செல், சிங்கிள் செல் அந்த மாதிரி கிடையாது, நிறைய செல் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஃபங்கை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் மொனிரா அண்ட் ப்ரோட்டிஸ்டா ரெண்டுமே ஆட்டோட்ரோஃபிக் ஆஸ் வெல் அஸ் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் ஹெட்டிரோட்ரோஃபிக் என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா தனக்கு தானே உணவு ரெடி பண்ணும், அதுக்கு சன்லைட் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னா தன்னால் உணவு ரெடி பண்ண முடியாது, மற்றவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டு தான் தன்னோட எனர்ஜி லெவலை ஏற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், ஏன்னா நம்ம போய் வெயிலில் நின்னோடனே என்ன நமக்கு என்ன சாப்பாடு ரெடி ஆகிடுதா? நோ, நம்ம போயிட்டு மற்ற அனிமல்ஸையோ பிளான்ட்ஸையோ எடுத்து அதை குக் பண்ணியோ குக் பண்ணாமலையோ சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வழி. ஆனால் ஃபங்கை இட்ஸ் நாட் அட் ஆல் ஆட்டோட்ரோஃபிக், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெட்டிரோட்ரோஃபிக். அதாவது இதனால் எக்காலத்துலேயும் லைக் ஹியூமன்ஸ் தான். ஸோ ஹியூமன் இஸ் அனதர் ஃபங்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹியூமன்ஸ் மாதிரியே ஃபங்கையும் ஹெட்டிரோட்ரோஃபிக் மட்டும்தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்கை ஆஸ் அ யூகேரியோட் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது, செல்வால் நியூக்ளியர் மெம்பரேன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மல்டி செல்லுலர் அண்ட் இட் இஸ் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நம்ம எந்த கிங்டமாக இருந்தாலும் 3 விஷயம் லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கிங்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? பாக்டீரியாவில் நம்ம ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஃபிஷன்,
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன் ஆஸ் பர் அவர் சிலபஸ் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் கிங்டம் ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஹோப் யூ தீஸ் திங்ஸ் ஆர் கிளியர். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ வாட் யூ நோ அபவுட் ஃபங்கை? ஃபங்கையை பற்றி நமக்கு நிறைய தெரியும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இதை நம்ம இன்னும் ஒரே ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can go through it. இன்னும் கஷ்டமான டாபிக்லாம் இல்லை. ஸோ ஈஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரெட் அண்ட் பியர் இது எல்லாமே வந்து மேடப் பண்ண யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் ஃபங்கை இஸ் ஆல்சோ த ரீசன் ஃபார் காசிங் த டிசீஸ். இப்போ நம்ம மழைக்காலம் வந்துருச்சு, மழையெல்லாம் பெய்யுது, பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இங்கே சேத்து புண்ணு வந்திருக்கும் காலில், அதே மாதிரி கையிலலாம் அரிப்பு வந்திருக்கும். வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் கலரில் வந்து நம்ம மேலே ஒரு ட்ரை ஸ்கின் திங் இருக்கும். அது எல்லாத்துக்குமே யார காரணம்னா நம்ம ஃபங்கை தான் காரணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் வந்து வீட் ரஸ்ட், அதாவது வந்து என்னென்னா கோதுமை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழு உருவமே இருக்காது, அது அரிப்பு எடுத்திருக்கும். ஸோ ரொம்ப அரிச்சு கடைசியில் கோதுமை முழு உருவமாகவே இருக்காது. அந்த மாதிரி வீட் ரஸ்ட். அதே மாதிரி கெட்டதும் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நமக்கு நல்லதும் பண்ணுற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்மளோட ஃபங்கையிலேருந்து தான் வருது. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃபங்கை பற்றி கேட்டிங்கன்னா யூனோ ஹீஸ் குட் ஆஸ் வெல் அஸ் பேட் அப்படின்றது தான் வந்து ஃபங்கை பற்றின. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸில் ஈஸ்ட் மட்டும்தான் வந்து யூனிசெல்லுலார், அதாவது மேடப் ஆஃப் சிங்கிள் செல். ஈஸ்ட் தவிர மீதி இருக்க எல்லா ஃபங்கையுமே வந்து மல்டி செல்லுலார். ஸோ ஃபங்கை இஸ் அ ஃபிலமெண்டஸ். ஸோ ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் ஃபிலமெண்ட். ஸோ ஃபங்கை சுற்றி நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் அது வந்து மொபைல் எல்லாமே பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், ஹைபே அண்ட் மைசிலியம். வாட் இஸ் ஹைபே, வாட் இஸ் மைசிலியம் அப்படின்னா, ஹைபே அப்படின்னு என்னென்னா லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் விடுங்க, கீழே நம்ம இமேஜ்க்கு வருவோம். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், லாங்காக த்ரெட்டு மாதிரி ரொம்ப மெல்லிஸாக வந்து ஒரு உருவம் தெரியுதா ஒயிட் கலரில் இங்கே. ஸோ இதுதான் ஹைபே. ஹைபே அப்படின்னா என்னென்னா லாங்காக த்ரெட்டு மாதிரி பரவி இருக்கிற ஃபங்கை தான் நம்ம ஹைபே அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், இதுவும் ஹைபே தான். ஸோ சிங்கிளாக லாங்காக பரவி இருக்குது. இந்த மாதிரி பல ஹைபே ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி உருவாச்சுன்னா அது பேர் தான் மைசீலியம். ஸோ இங்கே பாருங்கள், நெட்வொர்க் ஆஃப் ஹைபே இஸ் நோன் அஸ் மைசீலியம். லாங் அண்ட் ஸ்லெண்டராக இருக்கிறது ஹைபே, பல ஹைபே ஒன்றா சேர்ந்தா இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி மைசீலியம் உருவாகும். ஸோ எஸ், ஹைபேனா சிங்கிளாக இருக்கும், பல ஹைபே ஒன்றா சேர்ந்தா மைசீலியம். ஸோ கான்செப்ட் கிளியர்? ஓகே, எஸ், மூவிங் ஆன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபங்கையை பற்றி அவுட்டர் பார்த்துட்டோம். ஃபங்கையோட இன்டரில் பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், சினோசைட்டிக் ஹைபே. ஸோ சினோசைட்டிக் ஹைபே அப்படின்னா என்னென்னா சில ஹைபே வந்து கண்டினியூவஸ் டியூப்ஸாக இருக்கும். அந்த டியூப் எல்லாத்துலேயுமே மல்டி நியூக்ளியஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டியூப் ஃபுல்லாக இப்படிலாம் பரவி இருக்குது அப்படின்னா அங்கங்கே நியூக்ளியஸ் இருக்கும், மல்டி நியூக்ளியஸாக. ஓகே, இந்த மாதிரி அந்த மல்டி நியூக்ளியேட்டரில் சைட்டோபிளாசம் நிரம்பியிருக்கு, அந்த நியூக்ளியஸ் தான் சினோசைட்டிக் ஹைபே அப்படின்னுவோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே டீகோட் பண்ணுவோம் இல்லையா, இதையும் டீகோட் பண்ணுவோம். சினோ அப்படின்னா மல்டி அப்படின்னு அர்த்தம், மல்டினா நிறையா, சைட்டிக் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக், இந்த மாதிரி நிறைய சைட்டோபிளாஸ்மம் கொண்ட ஹைபே பேர் தான் சினோசைட்டிக் ஹைபே. ஸோ இதை நீங்கள் எம்சிக்யூஸில் வந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணணும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ சினோனா மல்டி, சைட்டிக் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக், ஹைபே அப்படின்னா கொண்ட ஹைப்பர் அப்படின்றது தான். ஸோ ஓகே, சினோசைட்டிக் ஹைபே இந்த டேர்மும் மறக்காதீங்க. இதுவரை நம்ம 3 முக்கியமான டேர்ம் பார்த்துருக்கோம், ஹைபே, மைசீலியம் அண்ட் ஹைபேல இன்னொரு டைப் சினோசைட்டிக் ஹைபே. ஸோ திங்ஸ் கிளியர்? ஏதாவது டவுட் இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு போஸ்ட் இன் கமெண்ட் செக்ஷன். ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஸோ எஸ், ஸோ இப்போ செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் சைட்டீன் அண்ட் பாலிசாக்கரைட். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் தெரியுது பாருங்கள் இங்கே எல்லோ கலரில். ஸோ இது பேர் தான் சைட்டீன். ஸோ சைட்டீனும் வந்து பாலிசாக்கரைட். நம்ம உடம்புலாம் வெறும் பாலிசாக்கரைடால தான் செல்வால் இருக்குது, ஆனால் ஃபங்கையில் எக்ஸ்ட்ராவாக சைட்டீன் அப்படின்ற மெட்டீரியலும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ யூனிக் திங் ஆன் ஃபங்கை. சைட்டீன் அப்படின்ற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டாலும் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபங்கை. ஸோ கிளியர்? எஸ். ஸோ இப்போ நம்ம அதோட ஃபுட் நியூட்ரிஷன் டைப் பார்ப்போம், சாப்ரோஃபைட் அண்ட் பேராசைட். சாப்ரோஃபைட் அண்ட் பேராசைட் இது ரெண்டுமே ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி செகண்ட் கிளாஸில் நடத்தியிருக்கேன், இங்கே இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ சாப்ரோஃபைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறந்து போன சப்ஸ்டேட்ல இருந்து தனக்கு தேவையான ஆர்கானிக் மெட்டீரியல் எடுத்தால் அது பேர் தான் சாப்ரோஃபைட். ஸோ see here,
absorb the soluble organic matter from the dead substrate and it is called as saprophyte. ஆனால் உயிரோடு இருக்கிற பிளான்ட் மேலே ஒட்டிட்டு உயிரோடு இருக்க அனிமல் மேலே ஒட்டிட்டு தனக்கு தேவையான அந்த ஆர்கானிக் மெட்டீரியலை சக் பண்ணி எடுத்தால் அது பேர் பேரசைட். ஸோ இறந்து போனது மேலே ஒட்டிட்டு தனக்கு தேவையான உணவு எடுத்தால் சாப்ரோஃபைட், உயிரோடு இருக்கவங்க மேலே ஒட்டிக்கிட்டு தனக்கு தேவையானது எடுத்தால் பேரசைட். ஸோ கிளியர். ஸோ சாப்ரோஃபைட் அப்படின்னா டெத் அனிமல் மேலே இருக்கும், பேரசைட் அப்படின்னா லிவிங் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் மேலே இருக்கும். ஸோ திங்ஸ் கிளியர். ஸோ எஸ் நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா இப்போது சாப்ரோஃபைட்டும் இல்லாமல் பேரசைட்டும் இல்லாமல் சிம்பயாண்ட் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். சிம்பயான்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், சாப்ரோஃபைட் அண்ட் பேரசைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சோம்பேறி. ஏன்னா அது எதுவுமே பண்ணாது, ஆனால் அதுக்கு வேணுன்றது மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கும். ஓகே. ஆனால் சிம்பயாண்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. சிம்பயாண்ட் அப்படின்னா சிம்ப் அப்படின்னா தனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். சிம்பிள் தான், கொடுத்து வாங்குறது தான் சிம்பயாண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு மரத்தோட வேர் இருக்குது. இங்கே என்ன பண்ணோன்னா ஃபங்கை ஒட்டிக்கிட்டு தேவையான வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து செடிக்குள்ளே அனுப்பும். உடனே இங்கேருந்து மேலே போய் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகி இங்கேருந்து குளுக்கோஸ் பார்ட்டிகளை ஃபங்கை எடுத்துக்கும். ஸோ தண்ணியை அனுப்பி ரெடியான பிறகு குளுக்கோஸை தனக்கு தேவையானதை எடுத்துக்கிறது பேர் தான் சிம்பயாண்ட். ஸோ சிம்பயாண்ட் அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து ஃபங்கை கிட்ட இருந்து இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, வாட்டர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கும். இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் குளுக்கோஸ் ரெடி பண்ணி மேலே இருந்து சுகர், சொல்யூபிள் சுகரை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபங்கை கிட்ட கொடுத்துரும். இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் சிம்பயாண்ட். ஸோ ஃபங்கை மொத்தம் 3 விதமாக வாழுது. ரைட்? எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஃபங்கை பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் டைப்பில், வெஜிடேட்டிவ்னா நான் சொல்லியிருக்கேன், வேறு எந்த பார்ட்னருமே கிடையாது, அது மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இருந்து தன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாகும். இதுதான் வெஜிடேட்டிவ். ஸோ வெஜிடேட்டிவில் 3 விதமாக, ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங். ஸோ இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே பாருங்கள், லாங் ஹைப்பே இருக்குது, அதில் ஒன்றை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு தனியாக உருவாக்கிக்கிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஷன். ஃபிஷன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு செல்லு 2 செல் ஆக்கி அந்த 2 செல்லுக்கு நடுவில் குறுக்க ஒரு கோடு போட்டு இதை ஒரு தனி செல்லை மாற்றிடும். ஸோ 2 தனியாக இருக்குது. இது ஃபிஷன். பட்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டி பட்டை உருவாக்கி அந்த பட்டை கட் பண்ணி வெளியே அனுப்பி அது தனியாக வளர்ந்துச்சுன்னா அது பேர் தான் பட்டிங். ஸோ இது 3மே வெஜிடேட்டிவ் மீன்ஸ். அப்படின்னா பார்ட்னரே தேவையில்லாமல் தனக்கு தானே குழந்தையை உருவாக்குறது வெஜிடேட்டிவ் மீன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட இன்னொரு நெக்ஸ்ட்டு கட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ஸ். நான் ஸ்போர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்போர் அப்படின்னா என்னென்னா உள்ளே அந்த உயிரினத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஜெல் மாதிரி கவர் பண்ணி காற்றுல பறக்க விட்டுட்டு அது எங்கே போய் செட்டில் ஆகுதோ அங்கே அதுக்கு தேவையான திங்ஸ் கிடைச்சதுன்னா உடனே அந்த உயிர் வெளியே வந்து தன்னோட வேலையை காட்டும். இதுதான் ஸ்போர். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா கொரோனா வைரஸ். ஸோ இந்த வைரஸும் இந்த ஸ்போர் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. பிகாஸ் நம்ம வெளியே நம்ம பாடி விட்டு வெளியே போச்சுன்னா அது ஸ்போராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்ற பாடி கிடைச்ச உடனே அது தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ஸ்போர். ஸோ இதை கொனீடியா, ஸ்பொரங்கியோ ஸ்போர்ஸ் அண்ட் ஜூ ஸ்போர் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போது ரெண்டுமே வந்து ஏசெக்ஷுவல் பார்த்துட்டோம். இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து த்ரூ த திங்ஸ் ஆஃப் oospore, ascospore and basidospores. ஸோ இங்கே கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ த டேர்ம் oospore, ascospore and basidospores ரிலேட்டட் டு விச் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுக்கு ரிலேட்டட்? ஸோ இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ் தான் வரும். இதை பற்றி நான் பின்னாடி சொல்லித்தரேன் பாங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இதுதான் நடக்கும் 3 ஸ்டெப்பாக. ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ஃபங்கை ஒன்றா சேரும், அதோட பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அடுத்து தன்னோட நியூக்ளியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மியோசிஸ், ஒரு கோடு போட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இதுதான் 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா 2 செல் ஒன்றா சேருதுன்னா 2 செல்லோட பிளாஸ்மா, ஏன்னா அதுதானே சுற்றி திரவம் இருக்குது, அந்த திரவம் ஒன்றா சேரும். அப்புறம் சென்டரில் இருக்கிற 2 நியூக்ளியஸ் ஜஸ்ட் கன்சிடர் 2 ஃபங்கை செல், இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு 2மே ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக பிளாஸ்மா, இந்த பிளாஸ்மா 2 ஒன்று சேரும். இது பேர் தான் பிளாஸ்மோகேமி. ஸோ ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் த 2 மொட்டைல், அதாவது மூவபிள் கேமெட்ஸ் இஸ் த பிளாஸ்மோகேமி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 2 பிளாஸ்மா ஒன்றா சேர்ந்த பிறகு அதுக்குள்ளே இருக்கிற 2 நியூக்ளியஸ், ஸோ எஸ் கேரியோ அப்படின்னா ஞாபகம் இருக்கா? கேரியோனா நியூக்ளியஸ்.
கேமி அப்படின்னா ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் ரெண்டும் அடுத்த ஒரு ஸ்டெப் ஒன்று சேரும். 2 நியூக்ளியஸ் ஒன்று சேர்ந்த பிறகு மியோசிஸ் வரும். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டுமே சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், 2 நியூக்ளியஸ் இப்படி ஒன்றா சேர்ந்துருக்கும். இதுதான் கேரியோகமி. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா குறுக்கு ஒரு கோடு பிரிக்கிறது தான். இப்படி கோடு பிரிக்கிறது தான் மியோசிஸ். ஸோ இந்த மாதிரி மியோசிஸ் நடந்தது அப்படின்னா ப்ராப்பர் ஸ்போர் உருவாகும். அந்த ஸ்போர்லேருந்து நெக்ஸ்ட் இதுவாகும். ஸோ இதில் நீங்கள் இந்த 2 டேர்ம் மட்டும்தான் கற்றுக்கணும். பிளாஸ்மோகேமி அப்படின்னா புரோட்டோபிளாசம் ஒன்றா சேர்றது, கேரியோகேமி அப்படின்னா கேரியோனா நியூக்ளியஸ், கேமினா ஃபியூஷன். ஸோ 2 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்றது. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபங்கையில் ஃபியூஷன் நடக்கும்போது 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வந்து உருவாகும். அதாவது என்ன அப்படின்னா டைப்ளாய்ட். டைப்ளாய்ட் அப்படின்னா வந்து 2 செல்லை உருவாகும். அது ரெண்டுத்துலேயுமே வந்து டபுள் நியூக்ளியஸ் வந்து பைண்டப் ஆகிருக்கும். இதை வந்து நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ சில ஃபங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா டைகேரியோட்டிக் ஸ்டேஜ். ஸோ கேரியோனா நியூக்ளியஸ், டைனா 2 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்ந்து இணையிற அந்த இதுதான் 2 நியூக்ளியை பர் செல். ஒரு செல்லில் 2 நியூக்ளியஸ் உருவாகும். இந்த மாதிரியாகவும் சில ஸ்டேஜஸ் நடக்கும். இது பேர் தான் டைகேரியான். ஸோ கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், டீகோட் பண்ணி படிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் எக்ஸாமில் உட்காந்தா தான் தெரியும். பிகாஸ் டைகேரியான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்த உடனே இதுக்கு நடுவில் ஒரு கோட்டு போட்டு பாருங்கள். கேரியான் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியஸ், டை அப்படின்னா 2. ஸோ 2 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்கிற ஸ்டேஜ் பேர் தான் டைகேரியோட்டிக். அவ்வளோதான், ஈஸி. ஸோ 2 நியூக்ளியை பர் செல். ஸோ இந்த டைகேரியோட்டிக் சேர்ற அந்த இதுவை தான் நம்ம டைகேரியோ ஃபேஸ் ஆஃப் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் மீன் பை டைகேரியோ ஃபேஸ் ஆஃப் ஃபங்கஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூஷன் ஆஃப் 2 பிளாஸ்மா ஆர் ஹேவிங் ஆஃப் 2 பிளாஸ்மா, அப்படி இல்லைன்னா வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியஸ் ஆர் ஹேவிங் 2 நியூக்ளியஸ். அப்படின்னா ஃபங்கை ஹேவிங் 2 நியூக்ளியஸ் பர் செல், அதுதான் டைகேரியோ ஃபேஸ். ஸோ புரிஞ்சதில்லை? ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு உருவாகிற அந்த செல் தான் டைப்ளாய்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டி வரும். ஸோ எஸ், இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஆல் த ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். தென் அதோட நியூட்ரிஷன் திங் பற்றி பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஸோ ஆஸ் ஐ சே, ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் நெவர் கிவ் அப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க don't forget to subscribe and hit the bell icon. So instant notification varum. You can carry on the preparation. So yes, so keep learning and keep sharing. So be happy guys. எதை பற்றி கவலைப்படாதீங்க. எக்ஸாம் இஸ் நியர். ஸோ எக்ஸாம் இன்னும் 1 year கழிச்சு கொடுக்க போகிறவங்களும் சரி, நம்ம நிறைய டைம் இருக்குதுன்னு நினைப்போம். பட் தேர் இஸ் நோ டைம். எப்பவுமே டைமை ஷார்ட் பண்ணி உங்கள் மனசை ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கிவ் யுவர் செல்ஃப் சம் ப்ரெஷர். கொஞ்சமாக உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஜஸ்ட் மூவ் ஆனவங்க. ஸோ எஸ், இதோட நம்ம கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸை நான் நாளைக்கே முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ கீப் இன் டச். மீட் யூ நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ, பாய்.